பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்து தருகிறவர் யார்? பாவ வழிகளுக்குள் விழுந்து விடாதபடிக்கு நேரான பாதையில் நடத்துகிறவர் யார்? என்னுடைய பாதைகளெல்லாம் கோணலாய் இருந்து கொண்டிருக்கிறதே, கரடு முரடாய் இருந்து கொண்டிருக்கிறதே. எப்பொழுது என்னுடைய பாதைகள் செவ்வையாக்கப்படும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 48 இவ்வாறாக சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நடத்துகிற தேவன் நான் என்று. ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்குள் ஒரு பிரயாசம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் போகிற வழி செவ்வையான வழியாம், அல்லது சத்துருவானவன் காட்டுகிற வழியில் நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? எனக்குள்ளாடி ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்தான ஒரு பயம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வாக்கு தத்தம் தந்த தெய்வம் இன்றைக்கு குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி பிரித்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளைகள் ஒரு பக்கம் நடக்கிறார்கள், புருஷன் ஒரு பக்கம் நடக்கிறான், மனைவி ஒரு பக்கம் நடக்கிறாள். இப்படி பலரும் பலவிதமான பாதைகளை தெரிவு செய்து கொண்டு நடக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்குள் எப்படி போய் சேர முடியும் என்கிற பயத்தோடு அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நடத்துகிற தெய்வம் நான் என்று. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அழகாய் வழி நடத்துவார், ஆலோசனை தந்து வழி நடத்துவார். இந்த பாதையில் போகாத, இந்த பாதையில் தீயவர்கள் இருக்கிறார்கள், இந்த பாதையை விட்டு நீ விலகி ஓடு என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். பாவம் செய்யும் போது நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற தகப்பன் ஆண்டவர் நம்மை அனுதினமும் வழிநடத்தி கொண்டு செல்கிறார். நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நம்மளை பராமரிக்கிற தெய்வம், தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துகிற தேவன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் நடத்துகிற பாதையில் தான் நான் நடக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? தீவினை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாகுலங்கள் வரும்போது, ஏன் ஆண்டவரே என்ன இந்த பாதையில் நடத்துறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிற அநேக ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேள்வி கேட்காமல் ஆண்டவரே நீர் இந்த தருணத்தை தந்ததற்கு நன்றின்னு சொல்லி தேவனுடைய பாதப்படியில் வந்து அமர்ந்து கொள்வாயானால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு சித்தமாயிருக்கிறார். ஆண்டவரை அறியாமல் எதுவும் உன் குடும்பத்துக்குள் வருவதில்லை. ஆண்டவர் எது அனுமதித்தாலும் அது நன்மைக்காகவே, அது தீமைக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் ஆண்டவரிடத்தில் நாம் கேள்வி கேட்க மாட்டோம், ஆண்டவரிடத்தில் நாம் முறுமுறுக்க மாட்டோம், ஆண்டவரிடத்தில் ஏன் இப்படி அப்படி என்றெல்லாம் நாம் பேசுவதற்கு துணிவாய் நின்று கொடுக்க மாட்டோம்.
யோபுவின் சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் வந்து அவன் பருக்களெல்லாம் வெடித்து நாற்றம் எடுத்த போதிலும் அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட புறப்படவில்லை. ஆண்டவர், நான் நலமாயிருந்தபோது என்னை ஆசீர்வதித்த தெய்வம், என்னோடு கூட இருந்த தெய்வம், பிரச்சனைன்னு வந்தபோது நான் ஆண்டவரை மறுதலிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய மனைவியோ, ஏன் நீர் உத்தமத்தில் இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவள் பேசின போதிலும் அவனுடைய வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட தேவனை தூஷிக்கிற வார்த்தை வரவில்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த காலத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார். இனி ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் மேன்மையாய் இருப்பேன் என்கிறதை அறிந்த யோபு அவன் தன் வாயினால் ஒரு பாவமும் செய்யாமல் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்தான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன யோபு அவன் இரட்டைத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அவனை மேற்கொண்ட சாத்தான் வெட்கப்பட்டு போனது போல இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் சத்துருவானவன் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து, பல போராட்டங்களை கொண்டு வந்து, பல பாதைகளை மாற்றி கொண்டு இருக்கும்போது நீங்கள் உத்தமமாய், ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் நான் இருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன், உம்முடைய கரத்துக்குள் நான் நின்று ஜொலிக்க ஆசைப்படுகிறேன், என்னை நீர் உபயோகப்படுத்தும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்து தாரும், நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு கற்று தருவீரே, ஆனால் அது மேன்மையாய் இருக்குமே என்று எத்தனை பேர் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், அத்தனை பேருக்கும் இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். உபத்திரவ நாட்களில் நீங்கள் தேவனை தூஷிக்காமல் ஆண்டவரோடு கூட நடக்க, ஜெபிக்க, ஆராதனை செய்வதற்கு உங்கள் இருதயம் ஒப்பு கொடுக்குமே, ஆனால் கர்த்தர் உன் குடும்பத்தை பலப்படுத்துவார், கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாப்பார். பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு உபத்திரவம் வரும்போது தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த இருதயம் உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உன் குடும்பத்தை வேலி அடைப்பார். பாதை மாறி போகாமல், நீ நடக்க வேண்டிய வழியை விட்டு விலகி போகாமல் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கும்போது கர்த்தரே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்து தந்து அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தது, அந்த தடைகளை எல்லாம் உடைத்தறிந்த தகப்பன் என்னை நேராய் நடத்தி கொண்டு அக்கறைக்கு கொண்டு சேர்த்தாரே. ஆனால் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் அக்கறைக்கு சென்று சேருவீர்கள். இந்த பாதை உங்களுக்கு இடரலாய் சத்துருவானவன் வைத்தாலும் அந்த இடரல்களை, அந்த தடைகளை, அந்த பிரச்சனைகளை உடைத்தறிந்து நல் பாதையில் நடந்து போகிறதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். அவரை பின்தொடர்ந்து நடக்கிறவர்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை. அவருடைய பாத சுவடை பார்த்து நடப்போமே, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேர முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற வழியை கர்த்தர் எங்களுக்கு தெரிவு செய்து தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகிறதற்கு முன்பாகவே எங்களுக்காக ஒரு தூதனை ஆயத்தப்படுத்தி அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுக்கிற தகப்பன் இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதைகள் செவ்வைப்படுத்தப்படட்டும்.
கோணலானவைகளை நேராக்குகிற தகப்பன் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அங்கு கிடக்கக்கூடிய கோணல்களை எல்லாம் மாற்றி பாதைகளை செவ்வைப்படுத்தி அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.